கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு இருதயத்தில் உள்ளவைகள். இன்றைய தியான வசனம் சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. தியானம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று 19ஆம் சங்கீதத்திலே வாசிக்கின்றோம். ஒரு விசுவாசியின் வாயின் வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவனுடைய இருதயத்திலுள்ள எண்ணங்களும் ஏக்கங்களும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக ஒரு விசுவாசியின் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் வேறுபட்டதாக காணப்படும் போது அங்கே வெளிவேஷம் காணப்படும். அக்காலத்திலே ஆண்டவராகிய இயேசு தாமே சில மத தலைவர்களின் மாயமாலமான வாழ்க்கையை அறிந்து கொண்ட போது அவர்களை நோக்கி, மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் மனிதர்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அவர்களுடைய சிந்தையை அறிந்திருக்கின்றார். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் புறமாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அது எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று 139ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் பாடியிருக்கிறான். எனவே விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய நற்குணங்களை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டும் போது அவை இருதயத்திலே இருந்து உண்டாக வேண்டும். அவ்வண்ணமாக நம்முடைய சாந்த குணம் வெளிவேடமற்றதாயும் உண்மை உள்ளதாகவும் மற்றவர்கள் முன்னிலையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். வேறுபட்ட எண்ணங்கள் இருதயத்திலே தோன்றும் போது அவை உங்களை ஆண்டு கொள்ளாதபடிக்கு ஆவியானவரின் துணையை நாடுங்கள். மனம் மறுரூபமாகும்படி அவர் உங்களை வழிநடத்தி செல்வார். ஜெபம் செய்வோம். என் இருதயத்தின் நினைவுகளை அறிந்த தேவனே, வெளிவசமான வாழ்க்கையை நான் வாழாதபடிக்கு உமக்கும் மற்றவர்களுக்கும் முன்னிலையில் உண்மை உள்ளவனாக இருக்க கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 4ஆம் வசனம் வரை.